ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்துழலும் ஆழிவண்ணன் எண்ணம்மான் அத்தன் திருமால் இருஞ்சோலை வாழி மனமே கைவிடேல் உலகம் உயிரும் மங்க விட்டேல். ஸோ அங்க அவர் சொல்ற பொழுதும் என்ன சொல்றாருன்னா, உழலும்னு ஒரு வார்த்தை போடுறாரு. இந்த சுழற்சி சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த உழலுங்கிற வார்த்தை ரொம்ப அழகான தமிழ் அது. அப்ப அவருக்கு ஒரு பர்பஸ் கிடையாது. இதை நீங்க திரும்ப கம்பனுக்கு வாங்க, அழகிலா விளையாட்டுடையான்றான். இது ஒரு கேம். இது இட்ஸ் அ கேம் தியரி. இது வந்து இந்த ஹோல் திங் இஸ் அ கேம். ஓகே, பர்பஸ் கிடையாது. ஓகே, ஏன் இது நடக்குது அப்படின்னா அவர் வந்து உழலும் அப்படிங்கிறார். அந்த சுழற்சியில இருக்கான் அவனை வந்து தான் யாருன்னு கூட தெரியாத அளவிற்கு வந்து இந்த சுழற்சியில இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அது. ஓகே, அது அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்வை வந்து தமிழகத்தில் இருந்திருக்கு. இதில் இன்னும் ரொம்ப ஆச்சரியமா எப்படின்னு பார்த்தா, நீங்கள் சங்க காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அடிப்படை எல்லாமே சங்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. ஓகே, தொல்காப்பியம் ஆகட்டும், தொல்காப்பியக்கு முந்தி இருக்கக்கூடிய பரிபாடல் ஆகட்டும், நற்றிணை ஆகட்டும், இதில் பார்த்தீங்கன்னா நற்றிணையினுடைய கடவுள் வாழ்த்தல் சொல்கிற பொழுதே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, மாநிலம் செய்வடியாய், அவருடைய காலில் வந்து இந்த பரந்த உலகமே இருக்கு, சூரிய சந்திரன்லாம் அவருடைய கண்ணாக இருக்கு, விசும்பு வந்து உடலாக இருக்கு. இப்படி போகும்போது இப்படி சொல்லிட்டு வரப்பொழுதே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான, அதாவது வந்து கடவுளுங்கிறது சும்மா இல்லை, அது இந்த பிரபஞ்சமே கடவுள். ஓகே, அந்த ஒரு காஸ்மிக் அவுட்லுக் வந்து வந்துருது. இப்படி சொல்றதுனால நம்மளை விட்டுறாங்களா அப்படின்னு பார்த்தா பரிபாடல்ல டக்குன்னு பிடிக்கிறாங்க. பரிபாடல் என்ன சொல்றாரு வந்து, ஒரு தீ இருக்கு அப்படின்னா தீக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெப்பம் நீதான். ஓகே, குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி நீதான். ஓகே, இப்படி ஒன்னா அவர் சொல்லிட்டு வந்துட்டே வந்து கடைசியில் என்ன பண்றாரு, இறைவன் என்பவன் அந்தர்யாமியாக உன் உள்ளே இருந்து செயல்படுகின்றான். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் கவர் பண்ணிடுறாங்க. அதாவது எல்லா விஷயத்துக்குள்ளும் இருக்கிறான், எல்லாவற்றிலிருந்து வெளியேயும் இருக்கிறான், எல்லாமுமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய அடிப்படை.